நான் நல்ல பையங்க, வேற ஒண்ணுமே ஹாய் கால கூட சொல்லக்கூடாதா? சுமார் ஒன்றே நான் இது உனக்கு நான் வந்து மனசார சொல்ல நினைச்சேன். அவ்வளவுதான். உனக்கு எனக்கு வந்து ஆரம்பத்துல பிக் பாஸுக்குள்ள போன திவாகர் அங்கிருந்தவங்க கிட்ட தன்னை பத்தி சொல்றதும் அப்புறம் சிவாஜி சார் மாதிரி எல்லாம் நல்லா நடிப்பேன்னு சொல்லி சக போட்டியாளர்கள் முன்னாடி நடிச்சு காட்டினதும் அதை பார்த்து அவங்க எப்பா சாமி ஆளை விட்டா போதுங்கிற மாதிரி அங்க இருந்து தெரிச்சு ஓடுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இது மட்டும் தான் இவர் செஞ்சாரா அப்படின்னா இல்ல. அங்கிருந்த பெண் போட்டியாளர்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்றதும் தொட்டு பேசுறதும் சண்டை போடுறதும்னு பல செயல்களை செஞ்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்த ஆடியன்ஸ் திவாகரை கண்டபடி திட்டி கமெண்ட் போட்டிருந்தாங்க. இவரெல்லாம் எதுக்கியா பிக் பாஸுக்குள்ள எடுத்தீங்க, இவரை முதல்ல வெளியே அனுப்புங்க, இல்லைன்னா பிக் பாஸ் போய் பார்க்க மாட்டோம், இப்போலாம் இந்த நிகழ்ச்சி பார்க்கவே பிடிக்கலன்னு சிலர் வேடிக்கையா கமெண்ட் செஞ்சிருந்ததை பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இவர் எலிமினேட் ஆகி பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாரு. இவர் உள்ள இருந்ததும் சூடு பிடிக்க ஆரம்பிச்ச பிக் பாஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லா போனதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ விருந்தாளியா பிக் பாஸுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கக்கூடிய திவாகர் தன்னோட பழைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ரீசெண்டா கூட ரம்யா கூட சண்டை போட்டாரு. பதிலுக்கு ரம்யாவும் திவாகரை பயங்கரமா திட்டி விட்டாங்க. இதனால கோபத்தின் உச்சிக்கு போன திவாகர் அங்கிருந்த சூட்கேஸை காலால் எட்டி உதைச்சி தன்னோட கோபத்தையும் வெளிப்படுத்தினாரு. இப்போ ஒருபடி மேல போய் திவ்யாவை ஹராஸ் பண்ணிருக்காரு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விருந்தாளியா போன திவாகர் சும்மா இருக்காம திவ்யா கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லியிருக்காரு. இதனால கடுப்பான திவ்யா வாட்ரு ஒழுங்கா இருந்துக்கன்னு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் காதலியே வாங்கிக்காத திவாகர் மறுபடியும் திவ்யாவை டார்ச்சர் பண்ணிருக்காரு. அதாவது பிக் பாஸ் திவ்யா கிட்ட இந்த வீட்டுல உங்களை அதிகமா சிரிக்க வச்சது யாருன்னு கேட்க அதுக்கு திவ்யா கானா வினோத்தும் திவாகரோட காம்பவும் என்ன அதிகமா சிரிக்க வச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்தே திவ்யா பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாரு திவாகர். இதை பார்த்த திவ்யா இங்க பாருங்க வாட்டர் மேலான், இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தப்போ என்ன நீங்க சிரிக்க வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான், அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே திவாகர் திவ்யா அதுக்கப்புறம் பேசக்கூடாதா, போன் நம்பர் எல்லாம் வாங்கி பேசக்கூடாதான்னு கேட்கிறாரு. உடனே திவ்யா ஏய் சும்மா இரு, நான் ஏதாவது சொல்லிட போறேன்னு சொல்றாங்க. இருந்தும் திவ்யாவை விடாத திவாகர் மனசுல சிம்புன்னு நினைச்சுக்கிட்டு ஏங்க நான் ரொம்ப நல்ல பையங்க, ஹாய் ஹலோன்னு கூட சொல்லக்கூடாதான்னு சொல்லி திவ்யா பின்னாடியே போறாரு. இதனால டென்ஷனான திவ்யா இங்க பாரு வாட்டர், நான் மனசார சொல்றேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லியும் கேட்காத திவாகர் குட்டி போட்ட பூனை மாதிரியே திவ்யா பின்னாடி போய் ஹாய் ஹலோ கூட சொல்லக்கூடாதான்னு சொல்ல ஒரு கட்டத்துல ரொம்பவே கடுப்பான திவ்யா ஹே இப்போ அந்த பக்கமானு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்த ஆடியன்ஸ் பலரும் இந்த ஆளு மறுபடியும் பிக் பாஸுக்குள்ள வந்து தொல்லை பண்றது மட்டும் இல்லாம திவ்யாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு, இவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது, ஸோ திவாகரை நறுக்குன்னு 4 வார்த்தையை கேட்டு வெளியே அனுப்பிடுங்க, திவாகரால திவ்யாவுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு கமெண்ட் செஞ்சிருக்காங்க.